Hi friends, welcome back to our channel. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு 1 வீக் ஆயிடுச்சு. நான் 1 வீக்காக வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தேன். அதனால் என்னால் கார்டன் பக்கமே வர முடியல. அதனால் எந்த வீடியோஸும் போட முடியல. ஸோ இந்த வீக் தான் நிறைய வீடியோ போடணும். அதுக்குள்ளே வந்து இது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து குரங்கெல்லாம் கடிச்சிட்டு பாருங்கள், நிறைய பூவெல்லாம் பூத்துருச்சு. நான் வந்து எதுவுமே கட் பண்ணல. எல்லா செடியிலும் நிறைய பூ இருக்குது. நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி விட போகிறேன். பாருங்கள், அதுக்குள்ளே அவ்வளோ செடியும் பூச்சி வர்றதும் குரங்கு வந்து அவ்வளோ நாஸ்தி பண்ணிடுச்சு. நான் வந்து இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம கார்டன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. கார்டனோட ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. எல்லா செடியும் எடுத்து நான் சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து லைனாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த சைடு வந்து ரோஸ் செடி அவ்வளோத்தையும் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எல்லா ரோஸ் செடியும் வந்து வச்சுட்டேன். இந்த ரோவில் வந்து எல்லா ரோஸ் செடியும் வச்சுட்டேன். அது ஏன்னா இந்த சைடு வந்து தண்ணி வர்றதுனால வந்து அவ்வளோ பேகும் வந்து நாசம் ஆகுது. அதனால் வந்து நான் அந்த சைடு வச்சுட்டேன். ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் ரோஸ் செடி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய ரோஸ். அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் குட்டியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு குட்டியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து பாட்டில் இருக்க ரோஸ் செடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பூ கூட நான் பறிக்கவே இல்லைங்க. இது இனி தான் பிளான்டிங் பண்ணணும். இது புதுசாக வாங்கிட்டு இருந்த செடி. பாட்டில் இருக்கிறது இந்த பக்கம் வச்சுட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெடிசினல் பிளான்ட், மருத்துவ குணம் முக்கிய தாவரத்தை வச்சுட்டேன். துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி, இது வந்து லெமன் கிராஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது அலோவேரா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டனுக்கு வந்து புதுசாக வந்திருக்கவங்க வந்து வெட்டிவேர். இது வெட்டிவேர் வாங்கிட்டு வந்தேன், இன்னும் பிளான்டிங் பண்ணல. அப்புறம் இங்கே பாருங்கள், பெப்பர்மெண்ட். இது பெப்பர்மெண்ட் செடி, இது வாங்கிட்டு வந்திருக்கு. இதுவும் இன்னும் இதை பிளான்டிங் பண்ணும். அப்புறம் மின்ட்டு இதெல்லாம். அப்புறம் இந்த பக்கம் வந்து மருதாணி, அப்புறம் நந்தியாவட்டை, அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரோஸ் பிளான்ட் வச்சுருக்கு. இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த சைடு வைக்க முடியல. அதுக்கப்புறம் மல்லி, டேபிள் ஆரஞ்சு, செம்பருத்தி இதெல்லாம் இந்த சைடு வச்சுட்டேன். ஜாதி மல்லி, முல்லைப்பூ இதெல்லாம் இந்த சைடு வச்சுட்டேன். இது வந்து கீரை வச்சுருக்கேன். இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அந்த சைடும் தண்ணி வர்றதுனால இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இந்த கொடி மாதிரி ஏறுங்களா, அந்த பிளான்ட்டு. இதுவும் இன்னும் டிசைட் பண்ணல எங்கே வைக்கிறதுன்னு. இது வந்து சின்ன சின்ன பிளான்ட்டு, சங்கு புஷ்பம், ஆர்னமெண்டல் பிளான்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் கீழே எடுத்துகிட்டு வச்சிட போகிறேன். இங்கே வந்து குரங்கோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வந்து என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ வந்து எப்போ பார்த்தாலும் வெண்டைக்காய் வந்து கடிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த வெஜிடபிள்ஸும் இங்கே வைக்கல. நான் கீழே எடுத்துகிட்டு வச்சிட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், செடியெல்லாம் நல்லா அடுக்கிட்டேன் லைனாக. ஏன் வந்து ரோஸ் செடி வந்து ஒரு செடி பெரிய செடி, ஒரு செடி குட்டி செடி அப்படின்னு சொல்லி அடுக்கணுன்னா இடம் வந்து அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். பெருசு வளர்கிறதுக்கும் சின்னது வளர்கிறதுக்கும். நான் வந்து பூவெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அதை ஷூட் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பிட்டு வச்சுருக்கேன். நிறைய எக்ஸ்ட்ரா இருக்க செடியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இனி தான் வந்து அதெல்லாம் எங்கே வைக்கணும் டிசைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், எல்லா பூவையும் நான் கட் பண்ணிட்டேன். அப்படியும் கட் பண்ணியும் இன்னும் 2-3 இருக்குது. சரி, இது நாளைக்கு கட் பண்ணிக்கலாமேன்னு விட்டுட்டேன். ஓவராலாக எல்லா செடியில் இருக்க பூக்களும் நான் கட் பண்ணிட்டேன். இருக்கிற அவ்வளோ பூவையும் நான் கட் பண்ணிட்டேன். 1 வீக்காக கட் பண்ணாத பூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன். நான் வந்து கட் பண்ணாமலாம் இல்லை, அப்பப்போ வந்து கட் பண்ணிட்டு போவேன். ஆனால் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. 1 வீக்காக சுத்தமாக மேலே வரவே முடியல. நாளைக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வந்து கவர் பண்ணி விட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இங்கே இப்போ எல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லா செடியிலும் கவாத்துன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக பண்ணணும். இது எந்த பூச்செடியாக இருக்கட்டும், ரோஸ் செடியாக இருக்கட்டும், மல்லிகை பூச்செடியாக இருக்கட்டும், இது எல்லா பூச்செடியிலுமே இது ரொம்ப முக்கியமானது கவாத்துன்றது. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு புதுமையான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.